குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. விஜய் அப்படிங்கிறது வடமொழி பேர். அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன? இது வெற்றி தான். அதனால தான் வெற்றி கழகம்னு வச்சுருக்காங்க. வெற்றிக்கு வேறு பேர்கள் என்னென்ன இருக்குது? வாகை. அதனால தான் அவங்க வாகை மலரை வந்து அவங்க வச்சுருக்காங்க. இன்னொன்று நட்சத்திரங்களுடைய கவுண்ட் பாருங்கள். 5 நட்சத்திரங்கள் பெரிய நட்சத்திரங்கள். இந்த கொடி அமைப்பு என்ன ஒன்று இருக்குது? ஜாதகப்படி அவர் வந்து பயன்படுத்தக்கூடாத நிறம்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து பயன்படுத்தவே கூடாத நிறம் வந்து சிவப்பு. அது வந்து பயன்படுத்தவே கூடாது. இந்த கொடியை அறிமுகப்படுத்திய நாளும் சரி, கட்சியினுடைய பெயரை தேர்ந்தெடுத்த விதமும் சரி, எதுவுமே அவருக்கு வெற்றியை தரப்போவது கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், அதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம். 2026 எதிர்நோக்கி தான் அவர் வந்து இந்த பயணத்தை அவர் வந்து தொடங்கியிருக்காரு. இது இந்த 2026 வரைக்குமே இவர் இந்த கட்சியை நடத்துவாராங்கிறதே அதுவே சந்தேகம். ஏன்னா அவருடைய ஜாதக அமைப்பு அது கிடையாது. அவரோட ஜாதகம் கையில் வச்சுருக்கோம். அரசியலுக்கு தகுதியான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நிதானம். அவசரம் நமக்கு அதில் வந்து என்றைக்குமே சரியாக வராது. முதல்ல இக்கண்ணா சேர்க்கவே இல்லை, அதுக்கப்புறம் இக்கண்ணா சேர்க்க. இன்னும் நீங்கள் உங்களுக்கு இன்னும் இந்த கொடியிலே என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெரியல. கொடியில் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது, கொள்கையில் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது பார்த்தா சினிமா வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்தது கூட அவசர முடிவுன்னு மறுபடியும் சினிமாவுக்கு வந்துடுவார் உறுதியாக. அரசியலை பொறுத்தவரை அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப 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 வீக்காக இருக்குது. சூரியனும் சனியும் பலமாக இருந்தாலும் கூட செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால எந்த நேரத்தில் நாம் நிதானமாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் ஒரு நிதானம் இல்லாத மாதிரி, எந்த விஷயங்களுக்கு உடனே நாம் ரியாக்ட் பண்ணணுமோ அதில் அந்த மாதிரி அவர் வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனியும் சரி, அடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சியும் இழக்கக்கூடாததை எல்லாம் இழப்பார். நம்ம கூட ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்துருப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொடியானதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அந்த பாடல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அனுமதியெல்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் பங்கேற்றுக்கிற விதத்தில். ஆனாலும் அதுக்கான அனுமதி இல்லைன்னாலும் உடனடியாகவே அவங்க சொன்ன தேதியில் குறிப்பிட்ட நேரத்துலேயே அதை வச்சுருக்காங்கன்றது பார்க்குறோம். இன்னைக்கான நாள் அப்படின்றது ஏதாவது சிறப்பு அப்படின்றது இருக்கா? ஏன்னா பெருவாரியாக பார்க்குறாங்க, இப்போ விஜய் அவர்கள் தரப்பில் பார்க்குறாங்கன்னு சொல்ல, ஆனால் பொதுவாக நிறைய பேர் பார்க்குறாங்கன்ற பட்சத்தில் இன்னைக்கான நாளுக்கு ஏதாவது சிறப்பு அப்படின்றது ஏதாவது இருக்கா? வணக்கம். அதாவது என்ன விஷயம்னா, இன்றைக்கு வந்து ஆடி மாதம் முடிந்து முதல் முகூர்த்த நாள். ஆக்சுவலாக இப்போ எனக்கு கிடைத்த ஒரு தகவல் படி அப்படின்னா அவங்க 2 நாட்கள் முதல்ல செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து இந்த திங்கக்கிழமை 19 அன்னைக்கு, அப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் வந்து அவங்க செலக்ட் பண்ணி, இந்த 2 நாள் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 15 ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 3மே வந்து இந்த மாதத்தில், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு கொஞ்சம் அற்புதமான ஒரு நாட்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக இன்றைய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 19ஆம் தேதி வந்து உங்களுக்கு பௌர்ணமி. அதனால் அன்றைக்கு ஒரு கொஞ்சம் முடிவெடுக்கிறதுல சில தயக்கங்கள் இருந்தது. இன்றைக்கு வந்து ஆடி மாதம் முடிந்து முதல் முகூர்த்த நாள். அப்புறம் இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி. இன்னொன்று அவர் பிறந்தது 22, இன்றைய தேதியும் 22. அதனால் அவங்க வந்து அதை கோயின்சைட் பண்ணி அவங்க வந்து அந்த நாளை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதில் வேறு ஒரு பெரிய விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. நாள் அடிப்படையில் இவ்வளவுதான் ஒற்றுமை. இப்ப அந்த கொடி நம்ம பார்த்திருப்போம், நல்ல ஒரு அடர் சிவப்பு நிறம், மஞ்சள், திரும்ப அடர் சிவப்பு நிறம், அதுக்குள்ள 2 பிளிரக்கூடிய யானைகள், அந்த வாகை, வெற்றி வாகை அதனுடைய பேரு. இந்த கொடி அமைப்பு என்ன உணர்த்தது? இல்லை, பொதுவாக அவருடைய ஜாதகப்படி அவர் வந்து பயன்படுத்தக்கூடாத நிறம்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து பயன்படுத்தவே கூடாத நிறம் வந்து சிவப்பு. அது வந்து பயன்படுத்தவே கூடாது. அது நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ஒரு ஆலோசனை நம்ம வந்து சொல்கிறோம். அவர் வந்து எதை பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, நீலம் வந்து அதிகமான முறையில் அவர் பயன்படுத்தலாம். அடர் நிறங்களை அவர் வந்து தவிர்க்கணும். ஆனால் இது எப்படி அவங்க வந்து கைட் பண்ணாங்க, எப்படி அதை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியலை. அதாவது என்ன அப்படின்னா, சிவப்பு அப்படிங்கிறது வந்து பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு நிறம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 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 நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவமாகட்டும், இல்லை வந்து புரட்சி பண்ணக்கூடியவங்களாகட்டும், போராடும் குணம் ஒரு போராளிகளுடையதாகட்டும், அது எல்லாமே பார்த்திங்கன்னா சிவப்பு வந்து நமக்கு அதைத்தான் நமக்கு வந்து குறிக்கும். மஞ்சள் அப்படிங்கிறது என்ன பண்ணால் மங்களகரமான
விஷயங்கள். உதாரணமாக இப்போ ஒரு விஷயத்தில் வெற்றி பெறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மஞ்சள் நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது. யானை அப்படின்னா அது வந்து வெற்றி தான். அதாவது ஒரு ஒரு நம்ம பெரியவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கனவுல வந்து யானை வந்ததுன்னா அரசனாவான்னு இருக்குது. அரசன் ஆவதற்குண்டான ஒரு அந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் வந்து அதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கனவுல யானை வந்தாலே ஆமாம் ஜெயம் தான். ஆமாம். கனவில் வந்து ஒவ்வொரு கனவுக்கு ஒரு பலன்கள் இருக்குது. அதில் வந்து யானை வந்ததுன்னா அரசனாவான் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதில் நீங்கள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எண் அடிப்படையில் இருந்தாலும் கூட அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் எல்லா விஷயமும் பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் பிறந்தது பூசம் நட்சத்திரம். பூசம் அப்படிங்கிறது வந்து குருவோட நட்சத்திரம். ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒரு நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த குருவோட நட்சத்திரம் வந்து பூசம். அது குபேரனுடைய நட்சத்திரம். அதற்குண்டான அந்த குருவுக்குண்டான அமைப்புங்கிறது யானை. அதனால் அவங்க யானை இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி வாகை அப்படின்றத சூடக்கூடிய அந்த மலரை வச்சுருக்காங்க. அந்த பூ அப்படின்றதே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அதாவது விஜய் அவர்களுக்குன்னு பார்க்கும்போது தவிர்க்கக்கூடிய நிறம் சிவப்பாக இருந்தாலும் கூட அதில் அந்த வெற்றி வாகையை தான் அவங்க பிரதானமாக அதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கான விளக்கம் என்னன்றது சொல்கிறேன் இன்னொரு நாளில் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு பார்க்க. இல்லை இப்போ உங்களுக்கு இப்போ நீங்களே வந்து ஒரு ஆன்சர் சொல்லுங்களேன். விஜய் அப்படிங்கிறது வடமொழி பேர். அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன? வெற்றி தான். வெற்றி. அதனால தான் வெற்றி கழகம்னு வச்சுருக்காங்க. இன்னொரு வெற்றியினுடைய இன்னொரு ஒரு 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 வார்த்தை சொல்லுங்களேன். வெற்றிக்கு வேற பெயர்கள் என்னென்ன இருக்குது? ஜெயம். ஜெயம் வடமொழி பேர் விட்டுருக்கு. வாகை. அதனால தான் அவங்க வாகை மலரை வந்து அவங்க வச்சுருக்காங்க. இன்னொன்று நட்சத்திரங்களுடைய கவுண்ட்டு பாருங்கள். 5 நட்சத்திரங்கள் பெரிய நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு யாரோ கைட் பண்ணுறாங்க. அதாவது இப்போது அவங்க ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் கட்சியை ஆரம்பித்த நாளும் சரி, இன்றைக்கு அவர் செலக்ட் பண்ணி இந்த கொடியை அறிமுகப்படுத்திய நாளும் சரி, கட்சியினுடைய பெயரை தேர்ந்தெடுத்த விதமும் சரி, எதுவுமே அவருக்கு வெற்றியை தரப்போவது கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், அதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து அதான சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் அதில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 2026 எதிர்நோக்கி தான் அவர் வந்து இந்த பயணத்தை அவர் வந்து தொடங்கியிருக்காரு. சரியா? என்னோட ஆரம்பத்திலேயே நம்ம இப்படி சொல்லக்கூடாது. அதனால நான் சொல்கிறேன். இது 2026 வரைக்குமே இவர் இந்த கட்சியை நடத்துவாராங்கிறதே ஒரு பெரிய அதுவே சந்தேகம். ஆரம்பித்த அன்றைக்கி நம்ம அதை பதிவு பண்ணோம். நம்ம மேலே நிறைய பேர் கோவப்பட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன். நான் வந்து விஜயோட ஹார்ட்கோர் ஃபேன். ஹார்ட்கோர் ஃபேன். பட் இருந்தாலும் அந்த ஜோதிட ரீதியாக அப்படின்னு வரும்போது அவருக்கான விஷயம் வந்து இது கிடையாது. இப்போ உதாரணமாக சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு நல்ல பிளேயர். ஆனால் நல்ல தலைவருக்கான விஷயங்கள் அவர்கிட்ட இருந்ததா? இல்லை, ஒரு நல்ல பெரிய லெவலில் கேப்டனாக மிளிர முடியல. இதுதான் விஜய்கிட்ட நாம் சொல்கிறது. நீங்கள் வந்து ஒரு நல்ல நடிகர், உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. நீங்கள் நாட் ஒன்லி தமிழ்நாடு, நாட் ஒன்லி இன் இந்தியா, உலக அளவில் உங்களை எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இன்னொரு ஒரு சாமிங் இருக்குது. அது எல்லாமே நமக்கு வந்து நல்லபடியாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. சரியா? பட் இந்த அரசியல் அப்படிங்கிறத பொறுத்தவரை அவருக்கான களம் இது இல்லை. அவர் ஒரு நியமன உறுப்பினர். இப்போ உதாரணமாக ஒரு ராஜ்யசபா எம்பியோ அல்லது ஒரு அதற்கு ஈக்குவலான ஒரு சில விஷயங்களில் அவர் ஈடுபடலாமே தவிர, இது ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து, ஏன்னா அவருடைய ஜாதக அமைப்பு அது கிடையாது. அவருடைய ஜாதகம் நம்ம கையில் வச்சுருக்கோம். அவருடைய ஜாதக அமைப்பு அது கிடையாது. இப்போ அரசாளக்கூடிய ஜாதகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை அமைப்பு. நீங்கள் அரசாள்வதற்கான கிரகங்கள்னு நமக்கு இருக்குங்க. 3 கிரகங்கள் நமக்கு ரொம்ப வலிமையாக இருக்கும். ஒன்று வந்து சூரியன், 2வது செவ்வாய், 3வது சனி. ரொம்ப டெக்னிக்கலாக வேண்டாம், இது டெக்னிக்கல் இன்டர்வியூவாக போயிடும். அந்த மாதிரி வேண்டாம், ஜென்ரலாக சொல்கிறேன். சூரியன், செவ்வாய், சனி 3 வந்து நமக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்கும். அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப வீக்கு. அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப ரொம்ப வீக்காக நமக்கு வந்து அமையும். ஏன்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கு. அதனால என்ன அது, அதாவது முடிவெடுப்பதில் வந்து அவசரம் இருக்கும். அரசியலுக்கு தகுதியான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நிதானம். அந்த நிதானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய முடிவெடுக்க முடியுமே தவிர, அவசரம் நமக்கு அதில் வந்து என்றைக்குமே சரியாக வராது. இன்னொன்று வந்து நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு கட்சி, நீங்கள் உங்களுடைய வயதுக்கு தகுந்த அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கட்சியில் வந்து கட்சியினுடைய பேரை அறிவிச்சுட்டு அதில் மாற்றங்களை பண்ணி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, அறிவிக்கும் போதே தெளிவாக என்ன உண்டுன்றது அறிவிச்சிடுறாங்க.
முதல்ல இக்கண்ணா சேர்க்கவே இல்லை, அதுக்கப்புறம் இக்கண்ணா சேர்த்தார். அப்போ இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு அவசரம் இருக்குது. இன்னும் நீங்கள் உங்களுக்கு இன்னும் இந்த கொடியிலே என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெரியலை. கொடி மாறும், கொடியில் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது, கொள்கையில் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கடினம். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அவசர முடிவு அப்படிங்கும்போது சினிமா வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்தது கூட அவசர முடிவுன்னு மறுபடியும் சினிமாவுக்கு வந்துடுவார். உறுதியாக வந்துடுவார், கண்டிப்பாக வந்துடுவார். அதில் அதாவது சினிமாவுக்கு வரல, அதை விட்டுருங்க. அரசியலில் ரன் பண்ணுறது ரொம்ப கடினம். ஏன்னா அவருக்கு இப்போது அஷ்டமத்து சனி, அவர் பிறந்தது பூசம் நட்சத்திரம், கடகராசி. இப்போ அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குது. அஷ்டமத்து சனி நடக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரொம்ப ஒரு 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 கடினமான ஒரு காலகட்டம். ஆனால் நீங்கள் இந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க, ஜாதக அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம். ஆனால் அவருடைய ப்ராசஸ் அப்படின்றது ஒரு நேர்த்தியாக நிதானமாக இருக்கிற மாதிரி தான் பொது வெளியில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு நடிகராக இருந்த காலகட்டத்திலேயே எந்த இடங்களுக்கெல்லாம் போகணுமோ அந்த இடத்துல போய் சமூக ரீதியான அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காரு, நின்றுருக்காருன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் கால அவகாசம் எடுத்துக்கிட்டு தெளிவான ஒரு முடிவாக சினிமா வேண்டாம், முழுக்க அரசியல் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு முடிவு. அதுக்கப்புறம் அரசியல் கட்சியினுடைய பெயர் அறிவிப்பு, இன்னைக்கு கொடி பாடல், இனி வரக்கூடிய மாநாடுல இல்லை இனி ஒரு நாளில் இதுக்கான விளக்கங்கள்லாம் சொல்கிறேன். அப்படிங்கும்போது இந்த ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப தெளிவாக நேர்த்தியான ஒரு பயணமாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போது 26 வரைக்கும் பயணப்படுறதே சிரமம்னு நீங்கள் சொல்கிறது ஏதோ ஏற்புடையதா இல்லையே? இல்லை, இப்போ நீங்கள் இதுக்கு பதில் வந்து என்கிட்ட ஜோதிட ரீதியாக எதிர்பார்க்குறீங்களா, அல்லது நான் வந்து அரசியல் ரீதியாக உங்களுக்கு சொல்லுங்கள், எது உங்களுக்கு பதில் எடுத்து? ரெண்டுமே சொல்லுங்களேன், ஜோதிட ரீதியாகவும் சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ் இருக்கும்போது 26 தான் தெளிவான பாதைன்னு வச்சுருக்காங்க, பயணம்னு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயே அது முடிவுக்கு வரும், இல்லை அது பெரிய அளவில் சோபிக்க முடியாதுன்னு சொல்கிறது. இல்லை, இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ ரொம்ப சமீபமாக தான் ஆரம்பிச்சு. 6 மாதம் ஆச்சு. பிப்ரவரியில் 6 மாதம் ஆச்சு. இந்த 6 மாதத்துக்குள்ள சமூகம் சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு? பெரிய அளவில் கட்சி ஆரம்பித்தாச்சு, 6 மாதங்கள் முடிஞ்சு போச்சு. 6 மாதங்களில் சமூக ரீதியெல்லாம் எந்த விதமான ஒரு பதிவுமே அவர் வந்து பண்ணவே இல்லை. ரைட். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத எல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஒரு படம் நடிக்கும் போதும் சரி, இல்லை படத்திற்கான விஷயங்களில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, அவருடைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பொறுமையாக, கவனமாக, நிதானமாக ஹேண்டில் ஆனால் அரசியலை பொறுத்தவரை அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப 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 வீக்காக இருக்கார். சூரியனும் சனியும் பலமாக இருக்கா. சூரியனும் சனியும் பலமாக இருந்தாலும் கூட செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால எந்த நேரத்தில் நாம் நிதானமாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் ஒரு நிதானம் இல்லாத மாதிரியும், அரசியலில் சொல்கிறேன், படத்தில் சொல்லலை, அரசியலில் சொல்கிறேன், எந்த விஷயங்களுக்கு உடனே நாம் ரியாக்ட் பண்ணணுமோ அதில் அந்த மாதிரி அவர் வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இது வந்து ரொம்ப சிக்கல்களை நமக்கு கொடுக்கும். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு 2025 மார்ச் வரைக்கும் அஷ்டமத்து சனி, 2025 ஆகஸ்ட்டில் நமக்கு ராகுகேது பயிற்சி வந்துடுறது. அது 1.5 வருஷம். ஸோ அவர் பிறந்த கடகராசிக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அஷ்டமத்து சனியும் சரி, அடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சியும், ஸோ அடுத்து ஒரு 2 வருடங்கள் அவருக்கு அனுகூலம் இல்லாத தன்மையை காட்டுது. இழக்கக்கூடாததையெல்லாம் இழப்பார், சம்பாதிக்க வேண்டியதையெல்லாம் இழப்பார் அப்படின்னு சொல்லலாம். அது அவரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு? சினிமா வேண்டான்னு. சினிமா நாட் ஒன்லி சினிமா, நீங்கள் சினிமாவை மட்டுமே வந்து ஒன்றும் இல்லை, வருமானத்துக்கான வாய்ப்புன்றது சொல்கிறேன். இல்லை, நான் சொல்ல அரசியலில் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக அரசியலில் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? முதல்ல வந்து இப்போது ஒரு 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 பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து கவரணும். இப்போ அவர் நடைபயணம் போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன், மாநாடு எல்லாம் இருக்கட்டும், சரியா? கடினம், மிக மிக ஜாதகப்படி மிக மிக கடினமாக இருக்குது. அதுதான் நாம் பதிவு பண்ணுறோம். சரி, இப்போ ஜாதக ரீதியாக சொன்னீங்க, அரசியல் ரீதியாக எப்படி இருக்கும்? அரசியல் ரீதியான முதல்ல வந்து உங்களுக்கு கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக சொல்கிறேன். ஒரு அரசியல் கட்சி ஜெயிப்பதற்கு கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு மரம் வளர்றது அப்படின்னா மரத்திற்கான வேர், அதன் பிறகு தண்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்டு பெருசாகி இலை தளர்ந்து மரம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் எடுக்கிறது மேலே தான் எடுக்கிறார், கீழே எடுக்கவே இல்லையே. ஸோ இந்த 2 வருடத்துக்குள்ளே இன்னும் நீங்கள் இதையெல்லாம் பண்ணுறது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். இப்போ விஜயகாந்த் பண்ணினாருன்னா, விஜயகாந்த் வந்து உங்களுக்கு எத்தனை வருடமாக இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. நலத்திட்ட உதவிகள் உங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் படம் நடிக்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அவர் வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப கடினம். இப்போது நிறைய பேர் இப்போ ஜோதிடம்னாலே அதுக்கான பரிகாரங்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லி தான் நம்ம கேள்விப்படுறோம்.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதக ரீதியாக அமைப்பு ரீதியாக வந்து இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லைன்ற பட்சத்தில் கூட இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யும்போது அதுக்கான வாய்ப்பு கைகூடும். பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து 99.9% வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது 3 விஷயங்களில் வந்து பரிகாரங்கள் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நமக்கு சாஸ்திரமே சொல்கிறது. வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டது, விளையாட்டு சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது. இது 3க்கு வந்து பவரை கூட்டிக்கலாமே தவிர பரிகாரங்கள் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரசியலில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த பவருக்கு வர்றதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃப்ரம் தி கோர்லேருந்தே நீங்கள் மேலே வரைக்கும் வர்றதுக்கு வந்து பரிகாரங்கள் அப்படிங்கிறது கிடையாது. அது நம்ம எப்போதுமே சொல்கிறது தான். பரிகாரங்கள் அப்படிங்கிறது உண்மையாக சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க சரவணன். சொல்லுங்கள். பரிகாரம்னு ஒன்று கிடையவே கிடையாது, பிரார்த்தனை தான் உண்டு. இதை சொன்னால் நம்மளை வந்து நம்ம மேலே எல்லோரும் கோவப்படுவா, வருத்தப்படுவா. பிராயச்சித்தம்னு சொல்லப்பட்டிருக்கு, பிரார்த்தனை சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுக்கு ஒரு திருப்திக்கு கொடுக்கக்கூடியது தான். இப்போ 26ல் என்ன மாதிரியான காட்சிகளை இந்த தமிழக வெற்றி கழகம் பார்க்க இருக்குது? கடுமையான போராட்டங்களை சந்திக்கும், மிகப்பெரிய போட்டிகளை சந்திக்கும். எதிரில் அதாவது இவங்களுக்கு எதிர் முகாமில் இருக்கக்கூடிய, உதாரணமாக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கட்சிகள் இருக்கலாம், அந்த கட்சிகள் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு இவங்களால் ஈக்குவலாக போட்டி போட முடியாது. அது 26 சரி, 2031 சரி, 2029 வரக்கூடிய நம்ம மத்திய அரசுக்கான மத்திய தேர்தல்னாலும் சரி, எதுவுமே இவங்களுடைய இதுக்கு வந்து அது வந்து சரியாக வராது. ஆனால் இப்போது இப்படியெல்லாம் பேசும்போது கடந்த காலங்களில் நம்ம ஒப்பிடும்போது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஜாதக ரீதியில் வந்து அரசாளக்கூடிய அமைப்பு இல்லைன்னு சொல்லி அதையெல்லாம் கடந்து அவங்க அரசாடுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அநேகமாக ஸ்டாலினை சொல்கிறீங்க, நான் நினைக்கிறேன் எல்லாருமே சொல்கிறீங்க. அதாவது இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு பரபரப்புக்கு வந்து மக்கள் பரபரப்புக்கு சில ஜோதிடர்கள் கொடுத்த பேட்டி, அவ்வளவுதான். அதாவது இப்போ அவர் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நானும் சொல்லலை, 2017 இந்த நம்ம இந்த ஓபிஎஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு நடந்துட்டு இருக்கும்போது நான் ஒன்று, அப்புறம் ஷெல்வி அண்ணன் ஒன்று, அப்புறம் பாலகிருஷ்ணா ரெட்டி இவங்கள்லாம் ஒரு சில வார்த்தைகள் நம்ம கோட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக ஸ்டாலின் தான் மறுபடியும் வந்து அதாவது முதல்ல ஆட்சி அமைப்பார், அவர் தான் 2021 ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரே ஒரு விஷயங்க, ஜோதிடத்தை பொறுத்தவரை என்னுடைய ஆசையை நான் வந்து பலனாக சொல்லக்கூடாது. நான் அப்போதே சொல்லிட்டேன், எனக்கு வந்து விஜய் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னுடைய ஆசை வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. பட் இதுதான் வந்து நம்ம வந்து சொல்கிறது. இப்போ பொதுவாக நம்ம வந்து ஸ்டாலின் ஆட்சி அமைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. 2020 அப்படி நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கும் தெரியும் இல்லையா? தெரியும், தெரிஞ்சனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் நானும் சரி, மற்ற இப்போ நம்ம கொஞ்சம் ஓரளவு இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய செல்வி அண்ணன், அப்புறம் பாலகிருஷ்ண ரெட்டி, இவங்க எல்லாருமே ஸ்டாலின் தான் வருவாருன்னு சொன்னது தான். கண்டிப்பாக அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் அவர் ஜாதகத்தில் இருக்கு. அப்போது இந்த பயணத்தில் அவர் திரும்பவும் சினிமாவுக்கு வந்துடுவார்னா எவ்வளவு விரைவாக அது வருவார்னு? வரக்கூடாது தான், ஏன்னா அவருடைய கனவு இந்த மக்களுக்கு நான் திரும்ப செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் சொல்கிற பட்சத்தில் அப்படி நிகழும்னா எப்போ நிகழும்? 2026க்குள்ளேயே முடிஞ்சிடும். 2026க்குள்ளேயே பேக் டு ஹோம் தான். ரொம்ப கடினம். கடினமா முற்றுப்புள்ளியா? முற்றுப்புள்ளின்னு கிடையாது. சரி, அவர்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். விஜயை பொறுத்தவரை ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப வலிமை அவருக்கு, சனி வலிமை. சூரியனும் சனியும் வலிமையாக இருக்கும்போது போராட்ட குணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு அவரை கீழே அமைக்கினாலும் மேலே வந்துடுவார். அந்த ஒரு போராட்ட குணம் அவர்கிட்ட இருக்குது. பட் கண்டிப்பாக நான் முழுவதுமாக நான் கலைத்துறையை தவிர்த்துட்டு நான் வந்து முழுவதும் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு 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 பயத்தை நமக்கு வந்து கொடுக்குது. அந்த மாதிரி வர முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ 2026க்குள்ளே இப்போ மறுபடியும் வந்து படத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்று நடிப்பதற்கோ இல்லை படம் சம்மந்தமான வேறு சில விஷயங்களில், உதாரணமாக நம்ம வந்து ஒரு படம் தயாரிக்கிறோம், அந்த மாதிரி சொல்கிறோம், அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்து நான் கேட்குறேன், 26 கடந்து 31 அந்த ஒரு காலகட்டம்லாம் எப்படி இருக்கும்? வாய்ப்புகள் குறையும். அதாவது இல்லை 26 தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அப்படின்னு போடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சொல்லுங்கள். இல்லை 26ல் குறைவுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கால அவகாசம் இல்லை, அதுக்குள்ளே கட்டமைப்பு உருவாக்கணும், கொள்கையை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது,
மக்களை இருக்கணும். இதனால இந்த பொதுப்படையான பார்வையில நம்ம 26 கடினமானதுன்னு கூட ஏத்துக்கலாம். இப்போ அது கடந்து வரக்கூடிய தேர்தல்கள் ஒரு 31 அப்படின்னு நம்ம பேசும்போது அப்போ பிரகாசிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குமா? அதாவது இவருடைய ஜாதகப்படி அந்த மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருவேளை இப்போ 2026க்கு மேலே நம்ம வந்து ஓகே நம்முடைய ஜாதகத்தில் இதை மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, நம்ம வந்து வேறு யாராவது கூட்டணி ஏதாவது வந்து பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, கூட்டணி சேரும்போது அவங்களுடைய ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவருடைய ஜாதகப்படி தனித்து நின்று இவர் வந்து சிஎம் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. நிறைவா நீங்க சொல்ல விரும்புறது என்ன? ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறோம், ஒரு வெற்றி கொண்டாட்டமாவே அது இன்னைக்கு இருந்தது. கொடியா இருக்கட்டும், கொடி பறக்குது அப்படின்னு எல்லாம் நல்லா நிறைய அவங்களுடைய ரொம்ப அழகா இருக்கு. அந்த கொடி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வரைக்கும் யாரும் அந்த ஒரு யானையும் சரி வாகை மரத்தையும் சரி இந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்ததில்ல. ரொம்ப அழகா இருக்கு. பார்த்து எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. வாழ்த்துக்கள் விஜய்க்கும் சரி அவருடைய கட்சியினருக்கும் சரி என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட்டணி ஏதாவது போனார்னா ஓரளவு சீட்ஸ் வின் பண்ணலாம். ரொம்ப ஜெயிச்சு அப்படியே ஒரே நாள்லேயே வந்து பெரிய மாற்றத்தை அப்படிங்கிறது அது ரொம்ப 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 வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ஜோதிட ரீதியான பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கான வெற்றிகளை எல்லாம் குவிக்குது அப்படின்றதையெல்லாம். நன்றி, வணக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.